ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரச்சோ கேக்ஸ் அண்ட் vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆயுத பூஜைக்கு நம்ம பேக்கரியில் செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் கொஞ்சம் பிஸியாகிறதுனால போஸ்ட் பண்ண முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத பூஜை அன்னைக்கு தான் எங்கள் ஊரில் வந்து முளைப்பாரி திருவிழா இருந்தது. முளைப்பாரி திருவிழாவோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம ஆயுத பூஜையோட மினி விளாக் பார்ப்போம். பேக்கரியில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக க்ளீனிங் டெக்கரேஷன் எல்லாமே முந்தின நாள் மத்தியானமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ண எல்லா பொருளுக்கும் காலையிலேயே பட்டையடித்து சந்தனம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மத்தியானம் போல் சாமி கும்பிடலாம்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆனால் கடைசியில் வந்து நாங்கள் பார்த்துக்க போகிறது கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து கூட சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட வந்து நாங்கள் பாதி எல்லாத்தையும் கரைச்சதுக்கப்புறம் வந்து தான் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடும்போது அரௌண்ட் 8:15 இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. ஆனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியமாக இந்த தடவை வந்து பொங்கல், கடலைப்பருப்பு சுண்டல், பொரி, பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் ஆயுத பூஜையை கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தேன் எல்லாரையும் கூப்பிட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆயுத பூஜையும் எங்கள் ஊர் முளைப்பாரி திருவிழாவும் ஒரே இதில் வரனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இந்த டேட்டு தான் சாமி கும்பிட்டாங்களா. அதனால் யாருமே வர முடியாமல் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் பெருசாக கிராண்டாக தான் சாமி கும்பிடணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வருஷம் ஆயுத பூஜையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதோட ஆயுத பூஜை அன்னைக்கே எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி இருந்தது. யாருக்குன்னா எங்கள் ஊரில் வந்து பஸ் ஓட்டுவாங்கள்ல, அவங்க இருந்ததுன்னா டிரைவர் வந்து கேட்டு வந்தாங்க, இந்த மாதிரி அவங்க மயனுக்கு பர்த்டே ப்ரௌனி செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு. அதையும் டெலிவரி பண்ணிவிட்டு திரும்பி சாமி கும்பிட்டு கேளையே பஸ்ஸும் இல்லை, எங்கள் ஊருக்குள்ளே போயிடுச்சு. அதோட ரிட்டன் வரதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் அந்த ப்ரௌனி. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோஸ் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ப்ரௌனி டிசைன் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.